அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் என்று மக்களுக்கு அறிவிப்பு செய்ய வேண்டிய அந்த தருணத்தில் இரண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கே ஒற்றுமை குலைந்தது. அதன் காரணமாக அது அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டது என்ற இந்த விஷயத்தை நாம் பெரும்பாலும் அறிந்திருக்கிறோம். இதில் ஒரு நன்மையும் இருக்கிறது என்று மேன்மக்களும் சொல்வார்கள். ஏனென்றால் குறிப்பிட்ட ஒரு நாளிலே இபாதத் செய்வதற்கு பதிலாக கடைசி 10 தினங்கள் முழுவதும் அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை எண்களான அந்த 21, 23, 25, 27, 29 போன்ற அந்த ஒற்றைப்படை தினங்களில் நாம் அதிகம் இபாதத் செய்வதற்கு இதுவே ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இதுவும் நிதர்சனமான உண்மைதான். ஆனால் இந்த விஷயத்தை இன்னொரு கோணத்தில் அணுகி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிடைத்த அத்தனை ரஹமத்துகள், பரக்கத்துகள், இன்னும் எத்தனையோ நியாமத்துகள் தங்கு தடையின்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 பேரிடையே ஒற்றுமை சீர்குலைந்த காரணத்தினால் அது தடைபட்டு போனது என்பதை நாம் சிந்திக்க மறந்துவிட்டோம். இன்று வரை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்பொழுது அந்த ஒற்றுமை சீர்குலைந்து போனதோ அதிலிருந்து நமக்கு வர வேண்டிய அந்த ரஹமத்தும் பரக்கத்தின் நியாமத்தும் குறைந்து கொண்டிருக்கிறது. இதனால் உலகெங்கும் முஸ்லீம் சமுதாயம் ஒரு பல்வேறு விதமான சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்ற இந்த உண்மையை நிரூபிக்கும் விதமாக இன்று முஸ்லீம் சமுதாயம் இருந்து கொண்டிருப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இது நேற்று இன்று ஆரம்பித்தது அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்திற்கு, லைலத்துல் கத்ருடைய சம்பவத்திற்கு பின்னால் 3ஆம் கலீஃபா சையதுனா ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அதே நாள், ஷஹீதாக்கியவர்களும் முஸ்லிம்கள் தான். அந்த ஷஹீதாக்கப்பட்ட அதே நாளில் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், எல்லோருக்கும் ஒரு துக்கம், எனக்கு 2 துக்கம். ஒன்று சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானது, 2வது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தந்திருந்த அந்த பையும் தவறிவிட்டது. என்ன அந்த பை? சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், எனக்கு பசியா இருக்கிறது என்று கேட்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையை கொடுத்து அந்த பையிலே குறிப்பிட்ட எண்ணப்பட்ட பேரித்தம்பழங்களை அவர்களுடைய முபாரக்கான கருத்தினாலே எண்ணி அந்த பையிலே போட்டு கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா அவர்களே, நீங்கள் வேண்டும் போதெல்லாம் இந்த பையிலிருந்து கையை விட்டு நீங்கள் பேரித்தம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம், மற்றவருக்கும் கொடுக்கலாம் என்று பஷார சொல்லிவிட்டு, ஆனால் அந்த பையை நீங்கள் கவிழ்த்து விடாதீர்கள், மற்றபடி நேராக வைத்துக்கொண்டு நீங்கள் எடுக்கும் காலமெல்லாம் அதிலே பேரித்தம்பழம் வரும், அல்லாஹ் அந்த பையிலே பரக்கத் செய்வான் என்று அவர் கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு பசியேற்க ஏற்பட்ட போதும் மற்றவர்கள் தேவையுடன் கேட்ட பொழுதும் அந்த பையிலிருந்து தங்கு தடையின்றி பழங்களை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த பை சரியாக எப்பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களாலேயே ஷஹீதாக்கப்பட்டார்களோ, இதற்கு முந்தைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட யூதர்களால் கொல்லப்பட்டவர்கள். ஆனால் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த தினம் முஸ்லீம் ஒற்றுமை சீர்குலைந்தது, இஸ்லாமிய ஒற்றுமை சீர்குலைந்தது. அந்த நாளிலே இந்த வாரக்கான இந்த பரக்கத் நிறைந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பையும் தொலைந்து போனது. இதுவே நம்ம ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கான அடையாளம். ஒற்றுமை நீங்கிவிட்டால் அங்கே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அந்த பரக்கத், அந்த நிஅமத், அந்த ரஹ்மத் அத்தனைக்கும் தடை ஏற்பட்டு விடுகிறது. இதை சிந்தித்து இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமையின் கயிற்றை பற்றி பிடித்துக்கொள்ள அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நாம் நமக்கே எதிரியாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மிக தெளிவாக திருக்குர்ஆனிலே கூறிவிட்டான், மூமின்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரியே அல்ல, மனித சமுதாயம் ஒருவருக்கு ஒருவர் எதிரியே அல்ல. இன்ன ஷைத்தான் லக அதுவும் ஃபத்தஹிது அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், ஆகவே நீங்கள் அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு 35 சூரா ஃபாத்திருடைய 6வது வசனத்திலே கூறியிருக்கிறான். ஆனால் நாம் ஷைத்தானை நண்பனாக முகமாக ஒருவருக்கொருவர், தனிப்பட்ட ஒருவருக்கொருவர் அல்லது தெரு, ஜமாத், குடும்பம், சமுதாயம் பண்டிகை பல்வேறு பிரிவுகள் என்று நாம் பிரிவுபட்டு பிளவுபட்டு ஒற்றுமையின்றி இருக்கிறோம். அதனால் இன்று நம்முடைய நிலையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நிச்சயமாக நெருங்கிய உறவினராக இருந்தால் கூட அந்த இடத்திலே ஷைத்தான் பிரிவினை உண்டாக்க முயற்சிப்பான், ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சி செய்வான். அதனால்தான் அன்று ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் கண்ட கனவை உங்களுடைய சகோதரிகளே சொல்லிவிட வேண்டாம் என்று கூறிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தானில் இன்சான அது முபீன், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கிறான், ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எச்சரிக்கை செய்தார்கள். அங்கு கூட அந்த சகோதரர்களை பழி சொல்லவில்லை, ஷைத்தான் எதிரியாக இருக்கிறான், அவன் பிரிவினை உண்டாக்கி விடுவான். ஆகவே இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்றுபடுவோம், நாம் ஒற்றுமையாக இருப்போம். பல்வேறு வேற்றுமைகள் வரலாம், அவைகளை விட்டுவிட்டு நாம் மார்க்கத்திற்காக ஒற்றுமையாக இருப்போமேயானால் நிச்சயமாக நம்ம யாராலும் அசைக்க முடியாது. ஆனால் பிளவுபட்டு இருப்போமேயானால் நிச்சயமாக அந்த முசீபத் வரத்தான் செய்யும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த சங்கையான ரமலான் மாதத்துடைய இந்த கடைசி பகுதி தொடர்ந்து லைலத்துல் கத்ரின் இரவாக இருக்கிறது. இதிலே அந்த ஒற்றுமையை அல்லாஹ்விடம் துஆவாக கேட்டு பெற்றுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம். ஆகிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.